நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எழுதிக்கங்க. 5 கிலோ உருளைக்கிழங்கு, 4 கிலோ தக்காளி. எழுதிட்டீங்களா? எதையும் மறக்கல? எழுதிக்கிட்டேன். அர்ச்சனாமா, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, அப்புறம் 1/4 கிலோ காலிஃப்ளவர். இது மட்டும் போதுமா? 2 பேருக்கு இதுவே ஜாஸ்தி. மாணிக்கம், அம்மா, 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வா. கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க சின்னம்மா. ये रूम के कुत्तन நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறதுக்கு போலாம். அம்மா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்ல? வேண்டாம், நாங்க ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. இப்ப நீங்க சாப்பிடுங்க.
கார்த்திக் தம்பி, சப்பாத்தி சூடா இருக்கு. எனக்கு தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை அர்ச்சனா. நீயும் உட்கார. அர்ச்சனா, இந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டது. நாம என்ன சொன்னாலும் யாரும் மாற மாட்டாங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதனால நாமளும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமே ஒண்ணு மட்டும்தான் உண்மை. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு துணையா நீ இருப்ப. இந்த மாதிரி நேரத்துல நீ வேதனைப்பட்டா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அர்ச்சனா. நான் பலவீனமாயிடுவேன். எனக்கு எல்லாமே நீதான் அர்ச்சனா. சத்தியம் பண்ணி கூட அர்ச்சனா, இனிமே நீ அழக்கூடாது. மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வதனா, என்னோட சாக்ஸ் எங்க இருக்கு? எங்க வச்சானே தெரியல. ஏற்கனவே ஆபீஸ் போக லேட் ஆயிடுச்சு. வந்தனா, என்ன சூர்யா, என்ன வேணும்? ஏய், என்னோட சாக்ஸ் எங்க? ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டே இருக்கு. இருங்க, நான் எடுத்து தரேன். வந்தனாணி, நீங்க ஏன் இங்கேயும் அங்கேயும் ஓடுறீங்க? நீங்க உட்காருங்க, நான் தேடி தரேன். சாரி வந்தனா, நான் உன்னை டென்ஷன் பண்ணிட்டேன். நீ வந்து இப்படி உட்காரு. வா, மெதுவா பாத்து. அது என்னன்னா, ஆபீஸ்க்கு போக டைம் ஆகுது. சாக்ஸ் வேற கிடைக்கல. அதனால தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பாத்து மெதுவா உட்காரு. ஓகே, இந்தாங்க உங்களோட ஒயிட் சாக்ஸ். அட, இங்க துணிமணி எல்லாத்தையும் ஏன் வாஷிங் மிஷின்ல போடுறீங்க? அது சரியா க்ளீன் ஆகறதே இல்ல. யாராவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையில சோப்பு போட்டு துவைச்சா அப்புறம் பாருங்க சாக்ஸ் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்தாங்க. ஆமா, உண்மையிலேயே இது பார்க்க நல்லா இருக்கு. இங்க பாத்தியா? பரவாயில்லையே சவிதா. சரி, ஓகே, நான் போய் கிச்சன் வேலையை பாக்குறேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் சீக்கிரம் ரெடி ஆகணும். சமையல் வேலை மீட்டிங் வேற இருக்கு. வந்தனாணி, இந்த வாயாடியை எதுக்காக நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க? என்ன சொன்னதனோ? வாயாடியா? என்னவோ பேசிக்கிட்டு இருக்க நீ. வாயாடியா? அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்கு என்னமோ எஜமானி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணணும், எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துக்கணுமா. இவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா சிரிக்க மட்டும் தெரியவே தெரியாது. போதும், நிறுத்துதனும். அவங்க வீட்ல ஏதோ ஒரு வேலையாவது செய்றாங்க. உன்ன மாதிரி எப்பவும் வெட்டியா இருக்கிறது இல்ல. போய் அம்மாக்கு உதவி பண்ணு. சரி. என்னாச்சு வந்தனா? எதுக்கு தனத்தை திடீர்னு இப்படி திட்டின? என்னன்னு எனக்கே தெரியல. இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபம் வருது. பரவாயில்ல, விட. கொஞ்ச நேரம் ஓய்விட. என்னங்க, இப்ப எதுவும் இல்ல, இருந்துறீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, காலையில சீக்கிரம் எந்திரிச்சா எல்லா வேலையும் முடிஞ்சிரும். ஆனா யாராவது வந்து எழுப்புனாதான் எப்போ நீங்க எந்திரிப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனா எனக்கு நேரம் ஆகுது, எல்லாம் சீக்கிரம் செய்யணும்னு சொல்லுவீங்க. என்னங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, முதல்ல சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும்? காரமா ஏதாவது வேணும். சோளப்பொரி செய்யட்டுமா? கிரேட்.
சரி, நீங்க முதல்ல இதை எடுத்து வைங்க. நம்ம காலையில எல்லா வேலையும் சீக்கிரமா செய்யணும். இந்தாங்க உங்களோட Dress. சீக்கிரமா போய் இப்ப ரெடி ஆயிட்டு வாங்க. என்னங்க, இந்த கரை எப்படி வந்தது? ஓ, ஷர்ட்ல கிரீஸ் பட்டுச்சு. துவைச்சதுக்கு அப்புறம் கூட போலையே. இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட கேளு, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அவங்க இதுல எக்ஸ்பர்ட். சரி, பரவாயில்ல, விடுங்க. இன்னைக்கு நீங்க வேற ஷர்ட் போட்டு போங்க. இந்தாங்க, இன்னைக்கு இந்த ஷர்ட் போட்டுக்கோங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த கரையை நான் எடுத்துடுறேன். நீங்க ரெடி ஆயிடுங்க. மாணிக்கம், நீ ஏன் இத முதல்லயே பார்க்கல? இப்ப நான் என்ன பண்றது? இப்ப எல்லாருக்காகவும் எப்படி டிஃபன் பண்றது? அது இல்லம்மா. இந்த நேரத்துல நான் எப்படி பண்ண முடியும் சொல்லு மாணிக்கம். என்னாச்சு சாந்தி? அக்கா, கேஸ் தீந்து போயிடுச்சு. மாணிக்கம் என்கிட்ட சொல்லவே இல்ல. டிஃபன் பண்ணலாம்னு உள்ள போய் பார்த்தா அப்பதான் தெரிய வருது. இப்போ டிஃபன் எப்படி பண்றது? இவங்களுக்கு ஆபீஸ்க்கு வேற நேரம் ஆகுதுல்ல. ஏன் நிக்கிறீங்க மாணிக்கம்? போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. தெரியுமா, இவ்வளவு சீக்கிரம் எந்த கடையும் திறந்திருக்காது. கடை திறக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அப்புறம் ஆ, ஆ, அம்மா, வீட்ல தான் இன்னொரு கேஸ் இருக்குல்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. என்னாச்சுமா? வாங்க போய் சமைச்சிடலாம். இதையேதான் நானும் சின்னம்மா கிட்ட ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல, வேண்டாம் மாணிக்கம். அர்ச்சனா, மாணிக்கம் போய் சிலிண்டர் எடுத்துட்டு வருவாரு. மாணிக்கம் மார்க்கெட் போறதுக்குள்ள எல்லா கடையும் திறந்துருவாங்க. மாணிக்கம், நீ போயிட்டு வா. நான் டிரைவர் கிட்ட சொல்ற வண்டியிலேயே போயிட்டு வா. சரிங்கம்மா, நான் உடனே கிளம்புறேன். போய் உடனே சிலிண்டர் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆனா அம்மா, இப்ப எல்லாரும் ஆபீஸ்க்கு போகணும்ல. இன்னொரு கேஸ்ல நீங்க டீ ஆப்து போடலாம்ல. சிலிண்டர் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பெரியப்பா பால் குடிச்சாரா இல்லையா? எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் கார்த்திக்கு டிஃபன் ரெடி பண்ணு. அவனுக்கு சுட சுட டிஃபன் பண்ணி கொடு. அவனும் ஆபீஸ்க்கு போகணும்ல. நான் போய் மாணிக்கத்துக்கு பணம் கொடுத்துட்டு வரேன். டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி எடுக்க சொல்லு. அப்பாடா, சிலிண்டர் கிடைச்சிருச்சு. மாணிக்கா, கொஞ்சம் சீக்கிரமா வேலையை பாரு. இதை முடிச்சிடுறேம்மா. இன்னும் டிஃபன் கூட எதுவும் பண்ணல. ஆனா இவங்க கீழே வந்துருவாங்களே. அம்மா, ஒரே நிமிஷம் பண்ணி கொடுத்துறேன். இந்தாம்மா சாந்தி, உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டேன். அப்புறம் மாணிக்கம், நீங்க சீக்கிரமா கையை கழுவிட்டு வந்து இந்த பூரிய போடு. சரி, இதை வந்து சீக்கிரம் போங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா இவங்க ஆபீஸ் போறதுக்கும் டைம் ஆயிடும் ஆமா, நினைக்கிறேன். அம்மா, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணவா? அன்னி கார்த்திக் அண்ணா வந்துட்டாரு. அவருக்கு டிஃபன் தரீங்களா? அவர்கிட்ட போய் நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லு. வேண்டாம் அர்ச்சனா, நீ கார்த்திக்கு டிஃபன் கொண்டு போய் கொடு. கார்த்திக்கு பூரி சூடா இருந்தா மட்டும்தான் பிடிக்கும். ஆமா அர்ச்சனா, நீ போ. இங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அட அர்ச்சனா, அல்வா மறந்துட்ட. முந்திரி பருப்பு கூட போடல பாருங்க. அவசரத்துல மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, அல்வால முந்திரி பருப்பு போடவே இல்லையே. கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அது இல்ல, அதான் போடல. அட, இங்க இருக்குல்ல, என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இத பாரு அர்ச்சனா, உனக்கு தேவையான மளிகை சாமான் வர்ற வரைக்கும் வேணுங்கிறத எங்க கிட்ட கேளு. சொல்றது புரியுதா? நான் வெளியே போய் பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. நான் போய் அவரை கூப்பிடுறேன். மாணிக்கம், நீங்க எல்லா வேலையும் சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரமா. அண்ணா, மகேந்திர சாருக்கு அந்த செக் கிடைச்சிருச்சா? எப்படியாவது சீக்கிரமா அந்த பணத்தை அர்ச்சனாவோட வீட்டுக்கு அனுப்பணும். சரிண்ணா, அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அப்படியே செஞ்சிடண்ணா. வாங்கண்ணா. நீ பனச்சோளப்பொரி ரொம்ப நல்லா இருந்தது. டிஃபன் பாக்ஸ்லயும் அதானே வச்சிருக்க? என் சந்தோஷத்துக்காக சொல்றீங்கல்ல? சாப்பாட்டுல இன்னைக்கு உப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லாரும் விட சோளப்பொரி அம்மா தான் ரொம்ப நல்லா செய்வாங்க. உங்களுக்கு சாலடும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அர்ச்சனா, உனக்கு வேற ஏதாவது தேவைன்னா சொல்லிடு. ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, நான் கிளம்புறேன். அம்மா உள்ள போயிட்டாங்க. விடுங்க கார்த்திக். பாய். 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 அனி, வாங்க அனி, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆனா நான் உங்களுக்காக தான் ஆசையா சோளப்பொரி செஞ்சு வச்சிருக்கேன். லக்ஷ்மி, டிஃபன் தான் இங்க ரெடியா இருக்குல்லம்மா. ஆமா, உங்களுக்கு தான் தெரியும்ல, அண்ணனுக்கும் எனக்கும் சோளப்பொரினா ரொம்ப பிடிக்கும்னு. நான் இப்பவே கொடுத்து அனுப்புறேன். நீ கொஞ்சம் இங்க வா. இந்தா, இத கொண்டு போய் வெளியே வை. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஐயோ கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன். கார்த்திக் ஷர்ட்ல இருக்கிற அந்த கரையை நான் ரிமூவ் பண்ணணும். எப்படி நம்ம கிட்ட இல்ல, அவங்க எல்லாரும் வெளியே டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் அப்புறமா போய் கேக்குறேன். பேசாம ஒண்ணு பண்றேன், நான் அங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். இந்தாங்க பொரி, அப்புறம் உருளைக்கிழங்கு. அக்கா, அர்ச்சனாவுக்கு ரவை அல்வானா ரொம்ப பிடிக்குமே, கொஞ்சம் கொடுக்கட்டுமா?